வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் மீன ராசிக்காக 25ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்துக்கான பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரங்க பொறுத்தவரையில் சனி ஆளும் கிரகமாக இந்த வாரம் அமையறதுனால கொஞ்சம் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வாரம் உருவாகும். குருவோட தாக்கம் இருக்கிறதுனால எதிர்கால திட்டங்கள், அதுக்கான பாதுகாப்பு என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வாரம் நீங்கள் கவனத்தில் யோசிச்சுட்டே இருப்பீங்க. சுக்கிரனோட ஆதரவு இருக்கிறதுனால உங்களோட சமூக நட்புலாம் ஒரு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உழைப்போட, நிதானத்தோட, உறவுகள் கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் கடக்கிறதுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும். ஏதோ ஒரு விஷயத்துலையும் அதிகமான ஆசை வரும். மனசு அழுத்தம் குறைக்கிறதுக்கு தனிமை தேவைப்படுங்க. உங்கள் கனவுகள் எல்லாம் பணிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரமாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சி எது செஞ்சிங்கனாலும் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு விஷயம் ஏற்படும். நல்ல நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பொறுத்தவரையில் மீனராசிக்காரங்களுக்கு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்ல நாளாக இருக்கும். சனிக்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு நாள் மட்டும். வேலையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க, மெடிக்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். நல்ல ஒரு குரூப் ஒர்க் செய்யும்போது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலதிகாரிங்கள்லாம் இருக்கிறாங்க, உங்களோட திறமையை நல்லா மதித்து உங்களை கௌரவம் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு குறையும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஓல்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன முயற்சி எது செஞ்சிங்கனாலும் அது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். அது கவனமாக இருந்துக்கோங்க. கவனமாக படித்து பார்த்து அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணுறது பண்ணிக்கோங்க. வருமானம் பொறுத்தவரையிலும் இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரமானதாக இது வாரம் அமையப்போகுது மீனராசி பொறுத்தவரையில். எஜுகேஷனுக்காகவோ, ட்ராவலுக்காகவோ, இல்லைன்னா ஆன்மீகத்துக்காகவோ செலவுகள் சின்ன சின்னதாக போகும். அதே மாதிரி அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சேமிப்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுலாம் பார்த்திங்கன்னா இனிமையோடு இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. பெரியவங்களோட அட்வைஸ் கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா அது மேலும் ஒரு முன்னேற்றத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மீனராசி பொறுத்தவரையில். மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நல்ல நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும். அந்த நாளில் கொஞ்சம் மனசு வருத்தம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் மனசில் கொஞ்சம் சோர்வு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் தூக்கம் குறைவாக இருக்கும். கண், தோல் அது மாதிரியான விஷயங்களில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் தியானமோ, இல்லைன்னா யோகாவோ, இல்லை வாக்கிங்கோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் முன்னேற்றம் ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தேவைக்கேற்ற தண்ணி குடிங்க. அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, வேலையில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த ஒரு வேலை செஞ்சிங்கனாலும், ஒரு ட்ராவல் பண்ணிங்கனாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. மஞ்சள் கலர்லேயோ பச்சை கலர்லேயோ நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கிறது இந்த வாரம் பொறுத்தவரையில் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். தொழில் கொஞ்சம் நல்லாவே சிறப்பாகவே இருக்குது. பண வரவு அதற்கான வரவும் இருக்குது. குடும்ப ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். மனநிலையும் கொஞ்சம் அமைதியாக நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட்டு உங்களோட ரிலேஷன்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் தான் மீனராசி பொறுத்தவரையில். அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.